எச்செயலாக இருந்தாலும் அதிலே முதற் செயலாய் அமைந்தது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் வழிபாடல்லவா? முற்பிறவிகளிலே நாம் செய்த வினைகளின் அடிப்படையிலே இப்பிறவியிலே நாம் செய்கின்ற செயல்களிலே தடைகள் ஏதேனும் இருந்தால் அதை வகுத்து தருகின்ற விக்னகர்த்தா அவர்தான். ஆகவே அவரை முதலில் வணங்க வேண்டும் என்று ஆன்மீகம் ஆனைமுக கடவுளின் வழிபாட்டிற்கு வழிகாட்டுகிறது. தலையிலே குட்டி கொண்டால் செரட்டோனின் மெலட்டோனின் என்கின்ற சுரப்பிகள் எல்லாம் சற்று ஊக்கம் பெறுகின்றன. அமர்ந்து எழுந்து தோப்புக்கரணம் போடுவதாலே கெண்டைக்கால் பகுதியிலே தேங்கி நிற்கின்ற ரத்தம் புவியீர்ப்பு விசையால் அங்கே நின்று விடாமல் மேல் நோக்கி வந்து இதயத்தினுடைய இரத்த சுழற்சிக்கு உதவுகிறது என்றெல்லாம் விநாயகனுடைய வழிபாட்டின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு சேர்க்கின்ற நன்மையை இன்றைக்கு அறிவியல் உலகமும் பட்டியலிடுகிறது. இப்படி எல்லா விதத்திலும் ஒரு செயலினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள நமக்கு உதவுகின்ற அந்த கணபதியை கானத்தின் வாயிலாகவும் இனிய இசையின் வாயிலாகவும் இந்த அரங்கத்திலே நாம் வழிபாடு செய்து இந்த நிகழ்வை இனிதே துவக்கம் கொள்ள செய்ய இருக்கின்றோம். சங்கீத மும்மூர்த்திகளிலே முத்தானவராய் போற்றப்படுகின்ற முத்துசுவாமி தீட்சிதர் நமக்காக இசைத்தளித்த நாட்டை ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த மகா கணபதியின் துதி அடுத்ததாய் அரங்கம் வருகிறது. महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवाधिवन्दितं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवाधिवन्दितं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवाधिवन्दितं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवाधिवन्दितं महागणपतिं Sari